அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் உயர்ந்தோர் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசு வேலை வழங்குவதற்கு எதிரான வழக்கு தொடர்பாக அது அரசின் கொள்கை முடிவு என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அரசியல் அமைப்பு சட்டத்தின் கட்டமைப்புக்கு உட்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கருணை அடிப்படையிலே பணி வழங்கப்பட்டுள்ளது, அது அரசின் கொள்கை முடிவு என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மனுவினை தமிழ்நாடு அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர் அளித்துள்ளார். கருணை அடிப்படையில் நியமிக்கப்பட்ட நபர்களின் பணியை நிரந்தரப்படுத்துவதற்கு டிஎன்பிஎஸ்சி ஒப்புதல் தேவையில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2018 அரசாணையின்படியே தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஒப்புதல் பெற விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் பணி நிரந்தரம் குறித்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒப்புதல் தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இது அரசின் கொள்கை முடிவு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், கரூர் கூட்ட நெரிசல் உயர்ந்தோர் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசு வேலை வழங்குவதற்கான வழக்கினில் இது அரசின் கொள்கை முடிவு என்று அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணையில் தற்பொழுது டிஎன்பிஎஸ்சி சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது நாம் தமிழர் கட்சி மற்றும் ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக தொடரப்பட்ட வழக்குகளின் விசாரணையில் நீதிபதிகள் கார்த்திகேயன் சக்திவேல் அமர்வில் விசாரணை இன்று துவங்கியது. அந்த விசாரணையின் போது டிஎன்பிஎஸ்சியின் இணை செயலாளர் தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 2018 ஆண்டு அரசாணையின்படி கருணை அடிப்படையில் நியமிக்கப்பட்ட நபர்களின் பணியை நிரந்தரப்படுத்துவதற்கு தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஒப்புதல் பெற விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் வேலைச்சாமிபுரத்தில் நடந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்தினரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்குவது அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட கொள்கை முடிவாகும். மேலும் அது அரசியல் கட்டமைப்பின் சட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது என அரசு தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வாறு தமிழ்நாடு அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அரசு செயலாளர் KS பழனிசாமி அவர்கள் தாக்கல் செய்த இந்த மனுவில் தெரிவித்துள்ளார். ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.